ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தாளிப்பு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடகம் போட்டு கூட்டு, பருப்பு குழம்பு, உருண்டை குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் தாளித்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் துவையலும் அரைக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடகம் பண்ண தேவையான பொருட்கள்: 1 கிலோ சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் கலந்தும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் தான் பண்ண போகிறேன். வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு துணியை போட்டு நல்லா துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவணுன்னு அவசியம் இல்லை. 300 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் பூண்டு, 50 கிராம் கடுகு, 50 கிராம் ஜீரகம், 25 கிராம் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 100 ml விளக்கெண்ணெய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. நான் இன்றைக்கி 15 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுமாரி நைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஃபுட் ப்ராசஸரில் தான் போட போகிறேன். ஃபுட் ப்ராசஸரில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சாப்பிங் பிளேடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு பல்ஸ் மோட்டில் நம்ம எப்படி நிறுத்தி அரைப்போமோ அதேமாரி அரைச்சிக்கணும். அப்படி இல்லைனா ஒரே தரையாக சுற்றுனீங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும், ஈரமாகிடும் ஃபுல்லாகவே, அப்படியே பேஸ்ட்டு மாதிரி. அதனால் நிறுத்தி போட்டுக்கோங்க. இதை மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பூண்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் அது மாதிரி நைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். டே 1 இன்றைக்கி நைட்டு 8 மணி ஆகுது. இப்போ இதில் எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. உளுத்தம்பருப்பு மட்டும்தான் சேர்க்கல. அதை காலையில் ஊற வச்சு இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுன்னா சும்மா மிக்ஸ் பண்ணுறது கிடையாது, நல்லா நொறுக்கி பசைஞ்சு விடணும். பிசைகிறப்பயே பார்த்திங்கன்னா நல்லா சாந்து மாதிரி வரும், அந்தளவுக்கு பசைஞ்சுக்கோங்க. அதேமாதிரி ஜீரகம், கடுகு எல்லாத்தையும் போடுறப்ப மண்ணெலாம் இருக்கும், அதனால் நல்லா புடச்சிட்டு போட்டுக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நைட்டு பசறி வச்சது. இப்போ ஊற வச்ச உளுத்தம் பருப்பை மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காலையில் 8:30 மணி ஆகுது. நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுத்தம் பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. அரைச்சிங்கன்னா அப்புறம் வடகம் காஞ்சதுக்கப்புறம் உடைக்கிறது கஷ்டமாயிடும். சப்போஸ் நீங்கள் ஃபுட் ப்ராசஸரில் போடுற மாதிரி இருந்தால் பாதி உளுந்து அப்படியே போட்டுக்கோங்க, பாதி உளுந்தை நரப்புறன்னு அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா நொறுக்கி பசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தவிர பாக்கி எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. விளக்கெண்ணெய் ஊற்றாமல் இன்றைக்கி ஒரு நாள் காய வைக்கணும். சாயந்தரமாக தான் விளக்கெண்ணெய் சேர்க்கணும். இதை இப்போ நல்லா நொறுக்கி பசைஞ்சு விட்டுக்கோங்க. பசைஞ்சிட்டு ஒரு தாம்பாளத்தில் கொட்டி 1 இன்ச்சு அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து கொட்டி காய வச்சுக்கோங்க. பிசைகிறப்ப வாயில் போட்டு பார்த்தோம், உப்பு பத்தலை, அதனால் இன்னொரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். இது இப்போ வெயிலில் காயட்டும், சாயந்தரமாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:30 மணி ஆகுது. இந்தளவுக்கு காஞ்சிருக்கு. இதை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
100 ml விளக்கெண்ணெயிலேருந்து 75 ml மட்டும் அதில் ஊற்றிக்கோங்க. பாக்கி இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா நொறுக்கி பிசைஞ்சு விடுங்க. நல்லா நொறுக்கி பசைஞ்சிட்டு நல்லா அமுக்கி வச்சுருங்க. இதை இப்போ மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி 3வது நாள். நேற்று நைட்டு பசைஞ்சு வச்சதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் உருட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 12 உருண்டை கிட்ட வந்திருக்கு. இதை இப்போ காய வச்சுக்கலாம். இன்றைக்கி ஃபுல் டேவும் காயிட்டும், சாயந்தரமாக பார்க்கலாம். சாயந்தரம் இந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4வது நாள். நேற்று சாயந்தரம் காய்ஞ்ச உருண்டையிலேருந்து நான் கொஞ்சோண்டு உடச்சி பார்த்தேன். உள்ளே லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டு நல்லா பசைஞ்சு அமுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி அதை திருப்பியும் லைட்டாக எண்ணெயை தொட்டு இதே மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது உருண்டை நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி உடச்சி அமுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே டேரெக்டாக எண்ணெயை தொட்டு பிடிச்சி வச்சிட்டிங்கனாலே 4 நாளோடையே முடிஞ்சிடும். காயாததுனால இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. இப்போ இதை இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடலாம், சாயந்தரமாக பார்க்கலாம். சாயந்தரம் இந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி 5வது நாள். நேற்று காய வச்ச உருண்டையெல்லாம் லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு இதே மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னையோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் தொடர்ந்து 10 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காயலை அப்படின்னா உள்ளேருந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க, வெயில் இருக்கிற மாதிரி பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.